இன்னைக்கு நீங்க ஒரு வெப் டிசைன் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் SQL எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒரு கோடிங் பண்ணி பண்றது நீங்களே பண்ணீங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சீங்கன்னா உங்களை தவிர வேற யாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க நெட்ல போய் தேடி ஒரு அப்ளிகேஷனுடைய ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து எடுத்து நீங்க அதை டெவலப் பண்ணிடலாம். அது எங்கேருந்து எடுத்தியோ அவனுக்கு தெரியும்ல, அதை வச்சு தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ உன்னுடைய கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷனு, அவனுடைய பண பரிவர்த்தனை, பணம் போடுறது, அக்கௌண்ட்டுக்கு போடுறது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஸ்லோ பாய்சன் மாதிரி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியை போட்டு 6 மாதம் கழிச்சு சாவடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி பண்ணிவிட்டுருவான். கொஞ்சமாக டேட்டா போவோம், அவனுடைய டெண்டர்லாம் காலியாகும், அவனுடைய மெயில் பரிவர்த்தனைகள்லாம் காலியாகும், அவன் வேற ஒருத்தவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கற்றுக்கிட்டு இருக்கோம், கம்பெனியை வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கான், பணமும் ஒரு நாள் போக ஆரம்பிக்கிறான். யாரும் செய்யறதே தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் how to develop those. That is the thing is making the biggest future security of the system. If you are using total thinking, total any knowledge, with the help of the AI only you are doing, someone company only giving the AI of the coding. Using the same coding, the person easily hacking your data. அந்த சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது தெரியுதா? அதில் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, பசங்க படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் லெவலில் திங்க் பண்ணுறது, ஆல்ரெடி என்ன இருக்குது, அதுலேருந்து என்ன மாற்றி பண்ணுறது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் கூட நிறைய பேரை கேள்வி கேட்குறேன், கேட்டதில் இதெல்லாம் தெரியுதா, இத்தனை சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கியா, இத்தனை கோர்ஸ் பண்ணியிருக்கியா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு தெரியுமா, நான் கேட்குறாங்கல்ல. இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. Whoever is having the mobile in the hand, the person should know the basic security. So the security of the topic, understand what I am telling you. உங்களுக்கு புரியுதா என்ன முக்கியம், என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க. மேடம் 2-3 மினிட்ஸ் பேசினா போதும்னாங்க, சும்மா ஒரு இதாக அப்படி சொன்னால் புரியாது மேடம். அது இப்போ உங்களுக்கு புரியணும். ஒரு ப்ராஜெக்ட் லெவல்லே நீங்கள் வெரி பெஸ்ட் STL, because STL is very important for the students. ஸோ ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் நீங்களே பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பண்ணுறது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த நாலேஜை பயன்படுத்தணும். அந்த நாலேஜை பயன்படுத்த முடியாது வேலைக்கு போகணும். ஒரே ட்ராக்கர். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சம்மர் இன்டர்வியூ பண்ணுறான், இதை அப்படி ஸ்கிப் பண்ணிடுவான், அப்புறம் புதுசாக ஒன்று எடுப்பான், அதை ஸ்கிப் பண்ணிடுவான். வேலைக்கு என்னென்னா அதுக்கு ஒன்று புதுசாக ஆரம்பிப்பான், அப்புறம் அதையும் ஸ்கிப் பண்ணிடுவான். இதை கிடைச்ச வழி இதுதான் நான் பசங்க விஷயம். அது செய்யாமே செகண்ட் இயர்லேயே நான் இதான் ஆகுவேன், இதான் போகணும், இதெல்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சு அவன் ஒழுங்காக பண்ணுறான்னா கரெக்டாக வேலைக்கு போகிறான். ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணால் கூட போதும், 4 விஷயத்த செய்யாது. ஒரு விஷயம் ஒழுங்காக பண்ணுங்க, லைன் பண்ணுங்க, அதுக்கு பேர் தான் ரோட் மேப். இதுதான் என்ன எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணோன்னா ஈஸியில். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், என்னால் அந்தளவுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க பேச முடியாது. ஓரளவுக்கு இது மாதிரி காரணம் தான் சொல்லியிருக்கேன். சரி, தேங்க்யூ.